வைக்கணும். நெக்ஸ்ட் பிஸ்தாச்சோ 1 ஸ்பூன் ஆஃப் மில்க் பவுடர் நான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா சில்கியாக இருக்கு. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு எப்படி செட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கேம்ஸ்ராம் சேனல். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நம்ம சூப்பர் அண்ட் ஃபேமஸான துபாய் குனாஃபா சாக்லேட் பார் ட்ரை பண்ணலாமா? குனாஃபா சாக்லேட்னாலே குனாஃபாவும் பிஸ்தா கிரீமும் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை எல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்லயே ரெடி பண்ண போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் பிஸ்தா கிரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பிஸ்தாச்சோ கிரீம் பண்றதுக்கு நம்ம பிஸ்தா 1 கப் எடுத்திருக்கோம். நம்ம தோலை நம்ம இந்த ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு பியோர் பிஸ்தாச்சோட ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். சைமல்டேனியஸா நம்ம என்ன பண்ண போறோம்னா குனாஃபா ஷீட் பண்றதுக்கு மைதா மாவு 100 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் மைதாக்கு 50 கிராம் கார்ன்ஃபிளவர் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டு தான் நம்ம குனாஃபா ஷீட் பண்றதுக்கு ரெடி பண்ண போறோம். கார்ன்ஃபிளவர் பவுடர் போட்டுக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. எந்த ஒரு லம்ஸும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவை நல்லா கரைச்சிட்டோம். இந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். இப்போ நம்ம சைட் பை தவாவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுல பைப்பிங் பேக்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா குனாஃபா ஷீட் ரெடி பண்ண போறோம். பைப்பிங் பேக் இல்லைன்னா இந்த மாதிரி ஆயில் கேன்ல கூட நீங்க மாவு ஊத்திட்டு நீங்க ஊத்தலாம். சர்க்குலர் மோஷன்ல பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா வரும். ஸ்டாப் பண்ணாம நீங்க அப்படியே கைவிடாம சுத்திட்டே இருக்கலாம். அப்படியே ஒவ்வொரு பேட்சா இந்த மாதிரி சுத்தி சுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி எடுத்தீங்கனாலே வரும் அழகா. குனாஃபா ஷீட்ஸ்லாம் நம்ம சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை பட்டர்ல டோஸ்ட் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் பிஸ்தாச்சோ நம்ம சுடு தண்ணியில கொதிக்க வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதையும் தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கோம். டோஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி குனாஃபா ஷீட்ஸ்லாம் நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் குனாஃபாவை பட்டர்ல நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதும் குனாஃபா ஷீட்ஸ்லாம் போடுங்க. ஃப்ளேமை சிம்மிலே வச்சுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா. டீப் ரோஸ்ட் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனா போதும். இப்போ வாங்க நம்ம குனாஃபா ஷீட்ஸை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிஸ்தா க்ரீம் பண்ணுறதுக்கு 1 கப் ஆஃப் பிஸ்தா எடுத்துருக்கோம். இது கூட பவுடர் சுகர் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆஃப் மில்க் பவுடர் நான் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் ஆஃப் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட பால் சேர்த்து சேர்த்து நல்லா மிக்சர் ஜாரில் கிரைண்ட் பண்ணணும். இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரீம் எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா க்ரீமியாக ஆயிடுச்சு. இப்போ பிஸ்தா க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. குனாஃபா ஷீட்டும் ரெடி ஆயிடுச்சு. இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போதான் சாக்லேட்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கரெக்டாக செட் ஆயிருக்கும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க பிஸ்தா க்ரீம் குனாஃபாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக இருந்தால் தான் உங்களுக்கு ஷீட்டோட சேர்த்து அப்சர்வ் ஆகும், இல்லைன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம சாக்லேட் ஸ்டஃபிங் பக்காவாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க நெக்ஸ்ட் நம்ம சாக்லேட் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம சாக்லேட் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் ஆஃப் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். 3/4 கப் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன்.
அதே மாதிரி 3/4 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். நம்ம இது எல்லாத்தையும் இந்த மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம். நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு சில்கி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டார்க் சாக்லேட் எப்படி ரெடியா இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ ஷைனிங்கா சில்கியா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம டபுள் பாய்லர் மெத்தட்ல ஒயிட் சாக்லேட் செய்ய போறோம். அதுக்கு நான் சின்ன கரண்டியில 2 கரண்டி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து கோல்ட் பிரஸ்டு கோகோனட் ஆயில். நெக்ஸ்ட் 1 கப் ஆஃப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். மில்க் பவுடர்ல ஆல்ரெடி சுகர் இருக்கும், அதனால நான் ஒரு 1/4 கப் வந்து ஒயிட் சுகர் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நீங்க வந்து டபுள் பாய்லர் மெத்தட்ல நல்லா வந்து கோகோனட் ஆயிலோட மெல்ட் பண்ணுங்க. நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க ஒயிட் சாக்லேட்டு. ஒயிட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு, டார்க் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து குனாஃபா பிஸ்தா க்ரீம் தான், அதுவும் ரெடி ஆயிடுச்சு. மோல்டில் பார் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போறோம். ஸோ இந்த மோல்டில் நம்ம என்ன பண்றோம், சாக்லேட்டை வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இப்போ இதை 4 பக்கமும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுல வந்து ஸ்டஃபிங் பிஸ்தா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இந்த சாக்லேட் மேல அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, இல்லைன்னா ஒரு இடத்துல பெருசா ஒரு இடத்துல சின்னதா இருக்கும், அதனால நல்லா ஈவன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது மறுபடியும் சாக்லேட் இது மேல ஸ்ப்ரெட் பண்ண போறோம். இப்போ நம்ம ஒயிட் சாக்லேட் வச்சு டாப்ல ட்ரிப்பிங்ஸ் மாதிரி நான் கொடுக்குறேன். நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு எப்படி செட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இப்போ அடுத்து நம்ம ஹார்டின் ஷேப் மோல்டு வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதுலயும் வந்து நம்ம எல்லா சாக்லேட்ஸ் இருக்கிறதுல வச்சு டெக்கரேட் பண்ணி அந்த மோல்ட்லயும் நம்ம சாக்லேட் ரெடி பண்ணலாம். நான் ஒரு ஒயிட் சாக்லேட் ரெடி பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு டார்க் சாக்லேட்ல குனாஃபா ஸ்டஃப் பண்ணியிருக்கேன். ஒரு ஹார்டின் பாப் மாதிரி இருக்கும் அது. அண்ட் ஃபைனலாக வந்து 2 in 1 ஒயிட் அண்ட் டார்க் சாக்லேட் ரெண்டும் சேர்த்து ஒன்று பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம சைமல்டேனியஸாக ரெஃப்ரிஜரேட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு நல்லா வருதுன்னு பார்ப்போம். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நம்மளோட சாக்லேட்ஸ்லாம் எப்படி செட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எடுத்து டீமோல்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம டீமோல்ட் பண்ண போகிறோம். லைட்டாக நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி விட்டிங்கனாலே அப்படியே பிரேக் ஆகும், சைடில் வந்து அழகாக வந்துடும். நீங்கள் இதுக்கு கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் பட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கோகோ பட்டர்னு ஒன்று இருக்குது, அந்த கோகோ பட்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம கட் பண்ணி பார்ப்போம் சாக்லேட்டை. சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்குதுங்க பாருங்க. இப்போ பாருங்க நம்மளோட குனாஃபா சாக்லேட் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. எப்படி குனாஃபாலாம் உள்ள சூப்பராக செட் ஆயிருக்கு பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹார்டின் சாக்லேட்ஸ், ஹார்டின்ல வந்து சாக்லேட்ஸ் ஃபில் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இது வந்து டிமோல்ட் பண்ணி இது கூடயே நம்ம கட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. இது வந்து சிலிக்கான் மோல்டு, இது உங்களுக்கு ஈஸியா வந்துடும் இன்னும் கூட. சூப்பரா வந்துருச்சு பாருங்க. இதாங்க நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண குனாஃபா சாக்லேட்டு. எல்லாமே நினைச்ச மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்டா வந்துச்சு. நீங்களும் இதை உங்க வீட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.